காலைதோறும் புதியவை தயவு காட்டுகிற தேவன். ஜனவரி 14. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். யாத்ராகமம் 20:6. இந்த கற்பனையில் தேவனுடைய பூரண நற்குணம் தெரிகிறது. அவர் நியாயப்படி தண்டிக்கிறவர், அதே சமயம் அளவிலா தயவுள்ளவர். பகைக்கிறவர்களுக்கு தண்டனை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டுமே. அவர் காட்டுகிற தயவோ 1000 தலைமுறைகள். 1000 தலைமுறை என்பது எபிரேய மொழியில் ஒரு மரபு சொற்றொடர். வெகு காலம் என்பது அதன் அர்த்தம். தண்டனை கொடுப்பதை விட ஆசீர்வதிக்கவே தேவன் விரும்புகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும். தேவனிடத்தில் அன்பு கூறுதல் என்பதன் அர்த்தம் என்ன? ஆலயத்திற்கு செல்லுதல், காணிக்கை கொடுத்தல், வேதாகமம் வாசித்தல், ஜபம் பண்ணுதல், பிரசங்கம் பண்ணுதல் போன்றவற்றை செய்தால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்கிற மாய பிம்பம் நம்மை ஏமாற்றி வருகிறது. யூதர்கள் இவற்றை எல்லாம் செய்தார்கள். ஆனால் இவர்கள் தாம் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு சொல்வதை பாருங்கள். மாயக்காரராகிய பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! தசமபாகம் செலுத்தி நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். மத்தேயு 23:23. மனிதரிடம் நாம் அன்பு காட்டினால்தான் தேவனிடத்தில் அன்பு காட்டுகிறவர்களாக எண்ணப்படுவோம். மனிதரிடத்தில் அன்பு இல்லாதவர்கள் ஆவிக்குரிய கடமைகளை செய்தாலும் தேவனிடத்தில் அன்பில்லாதவர்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கு செய்யாதிருந்தீர்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? யோனத்தான் தன் நண்பன் தாவீதை மிகவும் நேசித்து உதவி செய்தான். யோனத்தான் இறந்த பிறகு அவருடைய மகனாகிய மேவிபோசேத்து யூத ராஜகுமாரரில் ஒருவனைப் போல தாவீதின் பந்தியிலே சாப்பிட்டார். 15ஆம் நூற்றாண்டு ஸ்காட்லாந்தில் இருந்த சர் பேட்ரிக் கோர்டன் என்பவர் தன் அரசனுக்காக போரிட்டு போரில் மரணமடைந்தார். சர் பேட்ரிக்கின் மகனுக்கு கெல்லி என்னும் செழிப்பான ஒரு பகுதியை மன்னர் 2ஆம் ஜேம்ஸ் அளித்தார். 13 தலைமுறைகளாக 19ஆம் நூற்றாண்டிலும் கோர்டன் குடும்பத்திடம் மட்டும் அந்த ஆசீர்வாதம் இருந்தது. மனிதர்களே இப்படி செய்ய முடியும் என்றால் தேவன் எவ்வளவு செய்ய முடியும்? ஜபம். அன்புள்ள தேவனே, உம் அன்பை மற்றவர்களுக்கு காட்டவும் உம் தயவை நாங்கள் பெறவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.